ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இரவு தொழுகை பிரித்து தொழுதார்களா? உதாரணமாக 2 தொழுகிறது, புறம் தூங்குறது, பிரித்து தொழுகிறது, இது சம்பந்தமான நேரடியான செய்திகள் எதுவும் இல்லை. ஆனால் பிரித்து தொழுவதில் தவறு இல்லை, பிரித்து தொழுகிறதுல தவறு இல்லை. ஏன்னா ஒன்றோடொன்று தொடர்பற்ற தொழுகையாக இருந்தாலும் சரி, நேரம் இருந்தால் நமக்கு என்ன செய்யலாம் பிரித்து. உதாரணமாக 20 நிமிஷம் லுஹருக்கு முன்னால் நமக்கு டைம் கொடுத்தாங்கண்டா நம்ம 2 ரக்காத் சுன்னத் தொழுட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து இன்னொரு 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறது என்னது பிழை அல்ல. அதுபோல தான் தராவிகளை வந்து ஒருத்தர் ஆரம்பத்தில் ஒரு 4 ரக்காத்தை தொழுதுட்டு தூங்கிடுறார், அதுக்கு பின்னால் எழும்பி தொழுகிறார், இது ஓகே. ஆனால் ஜமாத்தை பிரிக்கக்கூடாது. ஜமாத்தை என்ன செய்யக்கூடாது? நாம் பிரிக்கிறது வேறு, நம்ம தனிப்பட்ட தொழுகிறவரை பிரித்து தொழுகிற வேறு, ஜமாத்தை பிரித்து தொழக்கூடாது. அது சரியான வழிமுறை அல்ல. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் அது ஏற்படுத்தப்படுது. அது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், ஃபாலோ பண்ணிடணும். அது பிழையான. இப்போ என்ன செய்கிறாங்கடா, கியாமுல் லைல் தொழணுன்றதுக்காக வேண்டி 4 ரக்காத்தை இப்போ தொழுதுட்டு மற்ற நாளை பிந்தி போட்டுடுறாங்க. பிழையான ஒரு நடைமுறை. ஒன்றில் தொழுகிறவங்க அதில் போய் சேரணும். இந்த நாளை வீட்டில் தொழுதுட்டு அதில் போய் சேர்ந்துடும். அப்படி தொழுதாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிறது பிழை. அப்படி தொழுதா அவங்க என்ன செய்யணும், முழுசாகவே உண்டை என்ன செய்யணும், இரவில் வைக்கணும். அல்லது இசாகுப்புறம் ஆரம்பித்து இரவு வரைக்கும் என்ன செய்யணும், போகணும். அது செய்ய போகிறது இல்லையே. அப்படி இல்லைன்னா இப்போ என்ன செய்யணும், நம்ம அவங்க மாற்ற மாட்டாங்கடா. நாங்கள் வீட்டில் நாளை தொழுதுட்டு அவங்க பிந்தி தொழுவாங்களே நாள், அதை ஜமாத்தோட தொழுண்ட ஆசைண்டா அதுக்கு பிறகு அங்கே போய் என்ன செய்யணும், நம்ம தொழுது கொள்ள வேண்டியதான். இந்த மாதிரி பிரித்ததுக்கான ஆதாரம் என்ன, ஜமாத்துகள் அப்படி பிரித்து தொழப்பட்டதுக்கான வழிமுறை வேண்டி இல்லை. அப்போ அதனால் அந்த மாதிரி ஒரு விளக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கு நம்ம உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அல்ல, நம்ம உமர் ரலியல்லாஹுவோட ஃபிக்ஹுகளையும் இல்லை. உமர் ரலியல்லாஹுவுக்கு நமக்கு புரியாத விளக்கங்களும் புரியும். ரசூல் அவங்களோட இருந்தவர் இது எந்த அளவில் மார்க்கத்தோட மோதாதுன்னு நம்ம தெரியும். அப்போ நம்ம இல்லாதொன்னு நம்ம ஏற்படுத்தப்படாது. இது ஒரு விதத்து தான். எது இரவு தொழுகை 2ஆக பிரித்து விடுறது, இது எப்போ ஆரம்பிச்சதோ அல்லாஹு ஆலம். சரியா, இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை. தொழுதான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி தான் தொழணும். அதாவது நம்ம தனியை தொழுது போய்ட்டு இரவில் தொழுகிற ஜமாத்தோட தொழுதுக்கணும். உண்மையில் அவங்க என்ன செய்யணும்னா கண்டினியூவாக தொழணும். ஒன்று நைட்டில் தொழணும், அல்லது இஷார தொழுது ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் முடிக்கணும். அப்படி தான் தொழணும், பிரிக்கக்கூடாது. இது ஒரு நடைமுறை. நாங்கள் தனிப்பட்ட தொழுகிற மனிதர்கள் வந்து பிரிக்கிறது என்னது பிள்ளைகள். அது எங்களுடைய ராகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 ரக்காத் தொழுது அப்புறம் வித்திரை நம்ம தொழுது கொள்வது, தூங்கி எழுப்பி கூட வித்திரை தொழுகிறது என்னது பிழை கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.